பொண்டாட்டி பேச்ச தெய்வ வாக்கா எடுத்து மனைவி பேச்சே மந்திரம் அப்படின்னு வாழக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குஷ்பு, சுந்தர்சி. தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்துல கொடிகட்டி பறந்த நடிகை குஷ்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஆரம்ப காலகட்டத்துல இவங்க பிரபு கூட தான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல ஒன்னா வந்தாலே அந்த காம்போ அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ பிரபுவும் குஷ்புவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்லாம் நிறைய டாக் இருந்திருக்கு. ஆனா முறைமாமன் படத்தை டைரக்ட் பண்ணும்போது சுந்தர்சி குஷ்புவை முதலா பாக்குறாரு. அந்த டைம்லயே சுந்தர்சிக்கும் குஷ்புக்கும் இடையே ஒரு லவ் மலர ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு குஷ்புவும் பிரபுவும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா குஷ்புவும் சுந்தர்சியும் லவ் அப்படியே கொண்டு போய் ஒரு கட்டத்துல கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு எப்பவுமே சுந்தர்சி குஷ்புவை பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான கப்பல்ஸ் சொல்லலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்த்தா தெரியும் ஒரு சூப்பரான ஃபேமிலி. சோ குஷ்புவோட பேச்ச சுந்தர்சி தட்டவே மாட்டாராம். குஷ்பு என்ன சொல்றாங்களோ அதை தான் சுந்தர்சி அப்படியே ஃபாலோ பண்ணுவாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா, ஜோதிகா. அப்பெல்லாம் சூர்யாக்கு மார்க்கெட்டே கிடையாது. ஆனா ஜோதிகா சினிமாவோட உச்சத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலி அவங்களோட கெரியர் பீக் அந்த டைம். ஆனா எதை பத்தியுமே யோசிக்காம சூர்யா மேல ஜோதிகா அவ்வளவு லவ்வா இருந்தாங்க. கல்யாணத்துக்கு சூர்யாவோட குடும்பம் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தன்னோட படங்கள் எல்லாத்துக்கும் வாங்கி வச்சிருந்த அட்வான்ஸ் தொகையை அப்படியே ஜோதிகா திருப்பி கொடுத்துட்டு சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எப்பவுமே ஜோதிகாவோட விருப்பத்துக்கு தடை சொன்னதே கிடையாது சூர்யா. ஜோதிகா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்களோட ஃபேமிலில மேக்சிமம் நடந்திருக்கு. ஜோதிகா சொல்லக்கூடிய படங்கள்ல கூட சூர்யா நடிச்சிருக்காரு. ஜோதிகா நோ சொன்னா அந்த கதையை ஓகே சொல்ல மாட்டாராம் சூர்யா. பட் சூர்யா அவரோட லைஃப்ல எக்கச்சக்க தப்புகள் பண்ணிருக்காரு. எப்படிதான் தப்பான கதையை சூப்பரா தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரோ தெரியல. அதை பத்தி ஒரு தனி வீடியோவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க டைம் இருந்தா பாருங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா, பிரசன்னா. சூர்யா ஜோதிகா மாதிரி தான் இவங்களோட லவ்வுமே. ஸ்னேகா நம்ம சினிமாவோட பீக்ல இருக்கும்போது தான் பிரசன்னாவை லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. புன்னகை அரசி ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்ல எக்கச்சக்க ஆக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நைஸா பிரசன்னாவை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இவங்களுக்கு இடையே நிறைய மனக்கசப்பு இருந்ததாகவும் எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்திருந்ததாகவும் பிரசன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் ஸ்னேகா என்ன விஷயம் சொன்னாலும் அதை பக்குவமா புரிஞ்சுக்கிட்டு பிரசன்னா அப்படியே நடப்பாராம். ஃபேமிலிக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஸ்னேகா எடுக்கிறது தான். அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்னு பிரசன்னா சொல்லியிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா, சரத்குமார். ராதிகாவும் சரத்குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ராதிகாக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிருந்துச்சு. அந்த ரெண்டுமே அவங்களுக்கு கை கூடவே இல்ல. சோ மூணாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு ராதிகாவை நிறைய பேர் கேள்வி கேட்கும் போது அவங்க சரத்குமார மனசார ஏத்துக்கிட்டாங்க. சரத்குமாரும் ஏற்கனவே ராதிகாவோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவருமே ராதிகாவை முழு மனசா ஏத்துக்கிட்டு ஒரு சூப்பரான கப்பலா இவங்க மாறினாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ராதிகா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ராதிகா நிறைய பேரை அதட்டி உருட்டிலாம் ஈஸியா வேலை வாங்கிடுவாங்களாம். அப்படிதான் சரத்குமார் சில நேரங்கள்ல ராதிகா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாராம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா, விக்னேஷ் சிவன். ஆக்சுவலா நயன்தாரா இவ்வளவு பெரிய ட்ரோல்ல சிக்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நான் லேடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு அவங்க சொன்னா இருந்துட்டு போன்னு மக்கள் இப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சோ அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே நயன்தாரா ஏதாவது ஒரு சர்ச்சையில சிக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய நயன்தாரா விக்னேஷ் சிவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அப்பா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தாங்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்குமே இவங்களோட பேர் நிறைய பேருக்கு பிடிச்சி ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் கப்பலா தான் இருக்காங்க. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சோசியல் மீடியால பேசக்கூடிய விஷயங்கள் தெரியும்ல. இங்க புருஷன் நயன்தாரா, ஒய்ஃப் தான் விக்னேஷ் சிவன்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு நயன்தாரோட சாம்ராஜ்யம் தான் அந்த குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. நயன்தாரா சொல்றத விக்னேஷ் சிவன் ஃபாலோ பண்ணுவாரு அவ்வளவுதானே. பட் அவங்களோட பர்சனல் லைஃப்ல எக்ஸாக்டா என்ன இருக்குன்னு தெரியாம சோசியல் மீடியால கொஞ்சம் ஓவரா ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.